அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் நியாயாதிபதியிடம் புஸ்தகம் 2 தொடர்ந்து வாசிக்கலாம். நீதி தலைவர்கள் 2. பொக்கிமில் ஆண்டவரின் தூதர். ஆண்டவர் தூதன் கில்காலிலிருந்து பொக்கிமுக்கு சென்று கூறியது, நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். உங்கள் தந்தையருக்கு வாக்களித்த நாட்டுக்கு உங்களை கூட்டி வந்தேன். உங்களுடன் செய்து கொண்ட என் உடன்படிக்கை என்றுமே முறிக்க மாட்டேன். நீங்கள் இந்த நாட்டில் வாழ்பவர்களுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்தெறியுங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்களும் என் குரலை கேட்கவில்லை. நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகியவை இப்பொழுது கூறுகிறேன். நான் அவர்களை உங்கள் முன்னிலிருந்து துரத்தி விட மாட்டேன். அவர்கள் உங்களுக்கு முன்னாக இருப்பார்கள். அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். ஆண்டவரின் தூதர் இவ்வார்த்தையை எல்லாம் இஸ்ரேலர் மக்களிடம் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதனர். அவ்விடத்தின் பெயரை பொக்கீம் என அழைத்தனர். அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டனர். யோசுவாவின் இறப்பு. யோசுவா இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடைமையாக்கி கொள்ள சென்றனர். யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலருக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் முதியோர் கண்டிருந்தனர். நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. காகாசு மலைக்கு வடக்கே எப்ரேயாமின் மலைநாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னத்கேரேசில் அவரை அடக்கம் செய்தனர். அத்தலைமுறையினரும் தம் மூதாதையரை போல் இறந்தனர். அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் ஆண்டவர் விட்டு விலகுதல். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். ஆனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவரின் நீதி தலைவர்கள் எழச் செய்தார். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசிதனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர்கள் இருந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவருடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டகலவில்லை. எனவே இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கன்றது. அவர் இம்மக்களின் மூதாதையர் கை கொள்ளுமாறு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டனர். என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த வேற்றினத்தாரை இவர்கள் முன்னிருந்து இனியும் விரட்ட மாட்டேன்.
ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையே என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார். எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார். நாட்டில் எஞ்சியிருந்த வேற்றினத்தார். 3ஆம் பகுதி. இஸ்ரேல் மக்களை சோதிக்கும்படி வந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார். இம்மக்கள் அனைவரும் கானானியரின் போர் முறையை அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் மக்களின் தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோர்க்கும் கற்று தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் 5 பெலிஸ்திய இளவரசர் அனைத்து கானானியர், சீதோனியர், பாகால், எர்மோன் மலைநாட்டிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபனோன் மலையில் வாழ்ந்த இவ்வியர் மோசே வழியாக இஸ்ரவேலின் மூதாதையருக்கு ஆண்டவர் இட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் மக்கள் கானானியர், இத்தியர், எமோரியர், பெருசியர், இவ்வியர், எபூசியர் நடுவில் வாழ்ந்தனர். இவர்கள் அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டனர். தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வர்களுக்கு கொடுத்தனர். அவருடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். ஓத்னியல். ஆண்டவரின் பார்வையில் தீயந்த பட்டத்தை இஸ்ரேல் செய்தனர். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கு ஆசேராக்களுக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர்கள் மெசொப்பொத்தேமியா மன்னன் கூசான் ரித்சத்தாயிடம் ஒப்படைத்து விட்டார். இஸ்ரேலர் கூசான் ரித்சத்தாயிமுக்கு 8 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை எழ செய்தார். அவர் காலேபின் இளைய சகோதரனான கெனாசின் மகன் ஒத்னியேல். அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார். அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது. அவர் இஸ்ரேலுக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார். அவர் போருக்கு சென்றார். அவருடன் மெசொப்பொத்தேமியா மன்னன் கூசான் ரிஷத்தாமியை ஆண்டவர் ஒப்படைத்தார். அவர் கூசான் ரிஷத்தாமியின் மீது வெற்றி கொண்டார். நாடு 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. பின் கெனாசின் மகன் ஒத்னியேல் இறந்தார். ஏகூது. இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீனப்பட்டதை செய்தனர். மோவாப் மன்னன் எக்லோனை இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீதனப்பட்டதை செய்தனர். அவன் தன்னுடன் அம்மோனியரையும் அமலேக்கியரையும் சேர்த்து கொண்டு சென்று இஸ்ரேலை வென்று பேரிச்ச நகரை கைப்பற்றினான். இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு 18 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க பென்யமீனை சார்ந்த கேராவின் மகன் ஏகூதை எழ செய்தார். அவர் இடக்கை மனிதர். இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு கப்பம் கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தனர். ஏகூது தமக்கு ஒரு முழு நீளமும் இருபக்க கருக்கும் உள்ள வாள் ஒன்றை செய்து கொண்டார். அதை அவர் தம் ஆடைகளுக்கு அடியில் வலது தொடையில் கட்டி வைத்து கொண்டார். அவர் மோவாப் மன்னன் எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினார். எக்லோன் மிகவும் பருத்த மனிதன். ஏகூது கப்பத்தை செலுத்தி முடிந்ததும் கப்ப பொருள்களை சுமந்து வந்த மக்களை அவர் அனுப்பிவிட்டார். அவர் கில்காலுக்கு அருகில் உள்ள சிலைகள் வரை சென்று திரும்பிய மன்னரே, என்னிடம் உமக்கு ஒரு ரகசிய செய்தி உள்ளது என்றார். அவன் அமைதி என்றான். அவனை சுற்றி நின்ற அனைவரும் அவனை விட்டு வெளியேறினர். ஏகூது அவன் அருகில் வந்தான். அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான். ஏகூது உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுதான். ஏகூது தன் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை உருவி அவனுடைய வயிற்றில் குத்தினார். வாளோடு கைப்பிடியும் உள்ளே இறங்கியது. கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாளை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை. அதன் பின்புறமாக வெளியே வந்தது. ஏகூது முன்தளத்திற்கு வந்து மேலறின கதவுகளை அடைத்து பூட்டினார். பின்பு வெளியே சென்ற பின் மன்னனின் வேலையாள்கள் வந்தனர். இதோ
அவனது மேலறையின் கதவுகள் பூட்டப்பட்டு இருப்பதை கண்டனர். அவன் குளிர்ந்த மேலறையின் கழிவறைக்குத்தான் சென்றிருப்பான் என கூறிக்கொண்டனர். அவர்கள் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தனர். மேலறையின் கதவுகளை அவன் திறக்காமல் போகவே அவர்கள் சாவி எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் தலைவன் தரையில் இறந்து கிடந்தான். அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகுது கற்சிலைகளை கடந்து செயிராவுக்கு தப்பி ஓடினார். அவர் அங்கு வந்து எப்ராம் மலையில் எக்காலம் ஊதினார். அவர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் மலைநாட்டிலிருந்து கீழே இறங்கினர். அவர் அவர்களிடம், என் பின்னால் வாருங்கள், ஆண்டவர் மோவாபியராகிய உங்கள் எதிரிகளை ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர்கள் அவர் பின்னே சென்று மோவாபுக்கு எதிரே இருந்த யோர்தானின் கடவுத்துறைகளை கைப்பற்றினர். எவரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் அவ்வமையும் மோவாபியருள் உடற்கட்டும் வலிமை வாய்ந்த 10,000 பேரை கொண்டனர். எவரும் தப்பவில்லை. அந்நாளில் மோவாபு இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது என்பது ஆண்டுகள் நாடு அமைதியா என்பது ஆற்றலால் அடைக்கப்பட்டது 80 ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது. கம்கார் ஏகுதுக்கு பின் அனாதின் மகன் சம்கார் தலைவராக இருந்தார். அவர் 600 பெலிஸ்தியரை கலப்பை குழுவால் கொன்றார். அவரும் இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 மற்றும் 3ஆம் நீதி தலைவர்களின் புஸ்தகம் இந்த நாளில வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.